காய்ஸ் வணக்கம். இன்னைக்கு பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் என்ன நடந்தது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சீன் என்ன காட்டுறாங்க அப்படின்னா, பாண்டியன் அரசி கிட்ட சொல்லிட்டு இருக்காரு, உனக்கு அவசரமாக ஒரு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு நினச்சி வருத்தப்படுறியாமா? ஆனால் அவசரமாக பார்த்தாலும் நல்ல மாப்பிள்ளைதாம்மா உனக்கு பார்த்துருக்கோம். மாப்பிள்ளை உன் படிப்புக்கு கூட உன்னை படிக்கலான்ட்டாங்க. நீ வேலை கூட என்ன வேலை நீ ஆசைப்பட்டாலும் உன்னை அனுப்பி விடுவாங்கம்மா. நல்ல பையனாதாம்மா பார்த்துருக்கோம். இப்போது எனக்கு வந்து என் 5 பிள்ளைங்களும் வந்துட்டு என்னோட ஆசை என்ன அப்படின்னா, அவங்க நல்ல ஒழுக்கமாக நிம்மதியாக சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழணும். அதுதாம்மா நான் ஆசைப்படுறேன் அப்படின்றாரு. அண்ட் அதுலேயும் பொண்ணுங்க குறிப்பாக வந்துட்டு இன்னொரு வீட்டுக்கு போகிற பொண்ணுங்க. ஸோ அவங்கள வந்து நான் அனுப்பிவிடும்போது என்றைக்குமே அவங்க வந்துட்டு என்ன உங்கள் பொண்ணுங்களை இப்படி வளர்த்து வச்சுருக்கீங்கன்னு சொல்லாத அளவுக்கு நடந்துக்கணும். எனக்கு அந்த ஒழுக்கம் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்றாரு. அண்ட் இது வரைக்கும் என்னென்னமோ நடந்து போயிருச்சு. ஆனால் அதெல்லாம் இதுக்கு மேலே நடக்கக்கூடாது. ஏன்னா இதுக்கு மேலே நடந்தால் தாங்குகிற சக்தி எனக்கு கிடையாதுமா. முடிஞ்சிருச்சு அதெல்லாம். பட் இனிமேல் அந்த மாதிரி எந்த விஷயமும் நடக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இதில் பாண்டியன் டினோட் பண்ணுறது மறுபடியும் நீ எந்த ஒரு பிரச்சனையும் போயிடாதுமா அப்படின்றத டினோட் பண்ணுறாரு. ஆனால் அரசு இதில் என்ன பாயிண்ட் எடுத்துக்குவாங்க அப்படின்னா, இவ்வளோலாம் நடந்துருச்சு ஆனால் இதுக்கு மேலே எனக்கு தாங்குற சக்தி இல்லைன்னு சொல்கிறார் இல்லையா, அப்போ இதை நம்ம அப்பாட்ட சொன்னால் அப்பா ரொம்ப வருத்தப்படுவாங்களோ அப்படின்ற மாதிரி அரசு யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சரிம்மா ஏன் நீ ஒரு மாதிரி இருக்கும்போது ஒன்றும் இல்லைப்பா அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம பாண்டியன் கேட்குறாரு, சரி உனக்கு கார் வாங்கி தரேன்னு சொன்னாலுமா, உனக்கு ஏதாவது விருப்பப்பட்ட கலர் ஏதாவது இருந்தால் சொல்லுமா, அதுக்கே கார் வாங்கிடலாம், உனக்கு பிடிச்ச கலர்லேயே கார் வாங்கிடலாம் அப்படின்போது, அப்படிலாம் இல்லைப்பா உங்கள் ஆசை என்னமோ அதை செய்யுங்கப்பா அப்படின்னு அரசி சொல்லிட்டு அடுத்ததாக வெளியே வந்து நம்மளோட செந்தில் அண்ட் கதிர் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. சரி அவங்க கிட்ட போய் சொல்லலாம் அப்படின்றதுக்காக அரசி வெளியே வராங்க. இங்கே நம்ம கதிர் அண்ட் செந்தில்குள்ள ஒரு கான்வர்சேஷன். தங்கச்சிக்கு நாளானிக்கு கல்யாணம் ஆக போகுது. கல்யாணம் முடிஞ்சு யார் வீட்டுக்கு வருவாங்க? நம்ம வீட்டுக்கு வருவாங்களா இல்லை சதீஷ் வீட்டுக்கு வருவாங்களா அப்படின்னு கதிருக்கு டவுட். அப்போ செந்தில் சொல்கிறாரு, நம்ம வீட்டுக்கு தான் வருவாங்க, நானும் மீனாவும் நம்ம வீட்டுக்கு தானே வந்தோம் அப்படின்போது, அது ப்ராப்பராக நடக்கிற கல்யாணத்துக்கும் திருட்டு கல்யாணத்துக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது அரசி வராங்க. சரி அண்ணனுங்க கிட்டையாவது சொல்லுவோம் அப்படின்றதுக்காக வராங்க. ஆனால் எதிர்த்த வீட்டில் இருக்கிற குமார் கரெக்டாக அதை பார்த்துடுறான். பார்த்துட்டு அவன் அங்கேருந்து சைக்கிளில் பேசுகிறான், என்ன உங்கள் அண்ணன்ட்ட சொன்னா போஸ்ட் அடித்து அப்புறம் உன் குடும்பமே தூக்கில் மாட்டி தொங்கிடும் பரவாயில்லையா அப்படின்ற மாதிரி அங்கேருந்து மிரட்டிட்டு இருக்கான். அது இங்கே இருக்கிற இவங்க பார்க்குறாங்களே தவிர, அரசி பார்க்குறாங்களே தவிர அண்ணனுங்க யாரும் பார்க்கல. ஸோ அவள் அங்கேருந்து மிரட்டிட்டு இருக்கும்போது இவங்க வந்துடுறாங்க. அப்போ நம்மளோட அவங்களுக்கு கால் லைட்டாக இடிச்சிருது. வெளியே வரும்போது கால் அப்போ அண்ணன் ரெண்டு பேர் பத்திரி அடிச்சுட்டு ஓடி வராங்க. என்னாச்சு அப்படின்னு. இல்லை ஒன்றும் இல்லைண்ணா அப்படின்னு. அப்புறம் அரசி இன்னும் 2-3 நாளில் உனக்கு கல்யாணம் ஆக போகுது. நம்ம கதிர் கேட்குறாரு, அப்புறம் என்னை போட்டு கொடுக்குறக்கு யார் இருப்பா? நான் பண்ணுற எல்லா சேட்டையும் அப்பாட்ட போட்டு கொடுக்குறக்கு ஆள் இல்லாமல் இருக்கும். எனக்கு உங்க கூட சண்டை போட முடியாமல் இருக்குமே அப்படின்னு அவர். நம்ம செந்தில் இருந்துட்டு அதுக்குனால என்ன, இவன் என்னென்ன சில்லற வேலைலாம் செய்கிறானோ அதெல்லாம் உனக்கு நான் ஃபோன் பண்ணி சொல்கிறேன், நீ அவனை போட்டு கொடுத்துருமா அப்படின்னு சொல்லி எல்லோரும் ஒரு மாதிரி ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. பட் அரசி இது எப்படியாவது கன்வே பண்ணணும் அப்படின்னு துடிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னு அப்படின்னு. சொல்லுமா, எங்ககிட்ட சொல்கிறதுக்கு என்ன தயக்கம் அப்படின்னு நம்ம கதிரும் செந்திலும் கேட்குறாங்க. இவங்க சொல்ல வரதுக்குள்ளே கரெக்டாக அந்த நேரம் கோமதி வந்துடுறாங்க. கோமதி வந்துட்டு, சதீஷோட அம்மா உனக்கு கால் பண்ணியிருக்காங்க, போய் பேசு அப்படின்னு. அம்மா இருமா, நான் அண்ணனுங்க கிட்ட கொஞ்சம் பேசிட்டு வரேன், ஏன்னா இவங்க கிட்டையாவது சொல்லுவோம், அப்பா தான் வந்துட்டு அதை தாங்குற சக்தி இல்லைன்னு சொல்லிட்டார், ஸோ அண்ணனுங்க கிட்ட சொல்லலாம் அப்படின்னு நினைக்கும் போது கோமதி வந்துட்டு, இல்லை உங்கள் அண்ணனுங்க கிட்ட நீ அப்புறம் வேணாலும் பேசிக்கலாம், போ முதல்ல அவங்க கூப்பிட்றாங்க. அப்போ நம்ம கரெக்டாக நம்ம கதிர் பிடிச்சிட்டாரு. இருமா, அவள் ஏதோ சொல்லணும்னு ஆசைப்படுறா, அவளை சொல்லட்டும் அப்படின்னு கரெக்டாக ஒரு ஸ்பேஸ் கொடுத்தாரு. ஆனால் கோமதி இருக்கிறனால இவங்களால சொல்ல முடியல. இவங்க இருந்துட்டு, இல்லைண்ணே நம்ம வீட்டை விட்டு போனால் நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேங்க எல்லாரையும், அதை தான் சொல்ல வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. செந்தில் அண்ட் கான்வர்சேஷன் கதிர்க்குள்ளே போயிட்டுருக்கு. லைக் நம்ம செந்தில் சொல்கிறாரு, அப்பாவுக்கு வந்துட்டு அரசிக்கிட்ட பேசாமல் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, பொண்ணுங்கனாலே ரொம்ப ஸ்பெஷல் தான் இல்லையா, இப்போ குமரேசன் தாத்தா கிட்டலாம் அப்பா புலம்பி தள்ளிட்டாரு அரசி கூட பேசாமல் எவ்வளோ ஃபீல் பண்ணுறேன்னு. ஆனால் நம்மக்கிட்ட மட்டும் எப்படி இருக்கார் பார்த்தியா. அண்ட் அது மட்டும் இல்லாமல் சதீஷ் ஃபோன் பண்ணியிருந்தாரு, ஹனிமூனுக்கு சிங்கப்பூர் போகிறாங்களாம் அப்படின்னு. அப்போ நம்ம கதிர் கேட்குறாரு, சிங்கப்பூரா, கடல் விட்டு கடல் தாண்டி போகிறதுக்கு நம்ம அப்பா எதுவும் சொல்லலையா அப்படின்னு. அப்போ நம்மளோட இவர் இருந்துட்டு செந்தில் இருந்துட்டு, ஆமாம் அப்பா தானே பாஸ்போர்ட் வீசா அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு அப்பா சொல்லிட்டு இருக்காரு. நம்மளை மட்டும்தான் வந்து இங்கே இருக்க சிங்கப்பெருமாள் கோயிலை கூட தாண்ட விட மாட்டாங்க, ஆனால் பொண்ணுக்கு அப்படின்னா சிங்கப்பூருக்கே அனுப்புவாங்க. ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு மாதிரி அப்பா பண்ணுவாங்க, நம்ம இந்த வீட்டிலேயே பிறந்திருக்க கூடாதுடா அப்படின்றாரு. அப்போ நம்ம கதிர், அதெல்லாம் நம்ம கையில் இருக்கா அப்படின்னதுக்கப்புறம், இந்த வீட்டில் தான் நம்ம பிறக்கணும்னா பொண்ணாக பிறந்திருக்கணும், பொண்ணுன்னா எவ்வளோ செல்லம் கொடுக்குறாங்க பார்த்தியா. ஆனால் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குடா, இப்போது எனக்கு வந்து வந்திருக்க பொண்டாட்டி மீனா வந்துட்டு எனக்கு அது வேணும் இது வேணும் எதுவுமே கேட்க மாட்டா, ஆனால் என்னாலே செய்ய முடியல அப்படின்போது கதிர் சொல்கிறார், உன்னால் செய்ய முடிஞ்சதுன்னா கவர்மெண்ட் வேலை வாங்க, அதுதான் அன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு. எங்கடா வருது போகுது இப்படியே தான் இருக்குது. இதில் வந்து நான் பாரு என்ன சொன்னாலும் கேட்டுக்கிட்டு ஒரு நாளைக்கு எத்தனை தடவை திட்டு வாங்குறேன், அதுவும் டிசைனாக நான் தாண்டா திட்டு வாங்குறேன் அப்படின்னு ஃப்ரஸ்ட்ரேட் ஆகுறாரு. அப்போ நம்ம கதிர்ன்ட்டு என்ன கூட தான் எத்தனையோ தடவை திட்டுறாரு, நான் என்ன புலம்பிட்டா இருக்கேன் அப்படின்போது நம்ம செந்தில் சொல்கிறார், இல்லைடா நீ வந்து தனியாக ஒரு விஷயத்த செய்கிற, என்ன திட்டு வாங்கினாலும் உனக்குன்னு ஒரு தனியாக விஷயத்த செய்கிற, ஆனால் எனக்கு எதுவுமே இல்லை, நான் வந்து ஒன்று சரணானனாவாக இருந்திருக்கணும், எல்லாத்துக்கும் ஆமா சாமி போடுற மாதிரி இருக்கணும், இல்லை ஒன்றை மாதிரியே இருக்கணும், ரெண்டுமே இல்லாமல் நான் ஒரு மாதிரியாக இருக்கேன்டா அப்படின்ற மாதிரி அவரோட ஃப்ரஸ்ட்ரேஷனை காமிச்சிருக்காங்க.
அண்ட் அடுத்த சீனில் என்ன காட்டுறாங்க அப்படின்னா நம்மளோட சரவணன் அண்ட் அலுவினி தங்கமயில் தான் எப்போ பாரு இந்த பிள்ளை அழுதுகிட்டே இருந்தால் நமக்கே ஒரு மாதிரி காண்டாகுது. அவர் போய் தூங்கிட்டு இருக்காரு. அவர் ஆக்சுவலி தூங்கலை, படுத்திருக்காரு. நம்ம தங்கமயில் வந்துட்டு மாமா இன்னும் தூங்கலையா மாமா அப்படின்றாங்க. அவர் தான் உங்கள்கிட்ட பேச மாட்டார், கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்தா என்ன, அதை விட்டு தினமும் நொய்னு அழன்மான்ற மாதிரி தான் இருக்குது தங்கமயில் கேரக்டர் பார்க்கும்போது. ஸோ அவர் வந்துட்டு அமைதியாக இரு அப்படின்றாரு. அப்போ நம்மளோட தங்கமயில் மறுபடியும் ஆரம்பிக்கிறாங்க. இந்த வீட்டில் எல்லாருமே கல்யாண வேலையில் சந்தோஷமாக இருக்காங்க, ஆனால் நான் மட்டும் தான் அப்படி இல்லை அப்படின் போது இவர் கோவப்படுறாரு. அது எப்படிமா எல்லா பண்ணுறதையும் பண்ணிவிட்டு நீ உன் பக்கம் நல்ல மாதிரி பேசிகிட்டு இருக்க. என்னோட ஒரே தங்கச்சிக்கு கல்யாணம், ஆனால் அந்த தங்கச்சி கல்யாணத்தை கூட என்னால் சந்தோஷமாக என்ஜாய் பண்ண முடியல. யாருக்கும் தெரியாமல் பல உண்மைகளை என் மனசுக்குள்ளே போட்டு புழுங்கிட்டு இருக்கேன். நான் தான் வருத்தப்பட்டுட்டு இருக்கேன் அப்படின்றாரு. இவங்க ஒன்று இல்லை மாமா நீங்கள் இந்த அளவுக்கு வருத்தப்படுவீங்க நான் நினைக்கல அப்படின்னு. அப்புறம் என்ன உண்மை தெரிஞ்சால் குழுகுழுன்னா இருக்கும், நீ பொய் சொல்லியிருக்க, பொண்டாட்டி பொய் சொல்லியிருக்கான்னு தெரிஞ்சால் என்ன குழுகுழுனா இருக்கும் அப்படின்றாரு. அதுக்கப்புறம் சொல்கிறார், இங்கே பாரு நான் உங்ககிட்ட கேட்ட ஒரே விஷயம் என்கிட்ட பேசாமல் என்னை தொந்தரவு பண்ணாமல் இருந்தான் அப்படின்னு சொன்னதுமே சரின்னு சொல்லிட்டு இவங்க லைட் ஆஃப் பண்ணிட்டு இவங்களும் வந்து படுக்கிறாங்க. அவர் கொஞ்சம் தள்ளி படுக்கிறாரு. அதுக்கப்புறம் தூங்குவாங்களான்னு பார்த்தா மறுபடியும் ஒப்பாரி வைக்கிறாங்க, அப்படின்னு அழுகிறாங்க. அவர் காண்ட் ஆயிடுது. ஏய் சும்மாவே இருக்க மாட்டியா, இந்த அழுகிற சீன்லாம் நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு எந்திரிச்சு வெளியே போகிறாரு. அப்போ இவங்கள்ட்ட ஐயோ மாமா வெளியே போகாதீங்க, நீங்கள் போனீங்கன்னா எல்லாருக்கும் நமக்குள்ளே என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்பாங்க. பிரச்சனை கேட்பாங்க, நான் சொல்லுவேன், உன் வண்டவாளம் தண்டவாளம் எடிரும், இதுதான் உன் நினைப்பு. அது எப்படி ஒரு பர்சன் எப்போதுமே 24 மணி நேரம் தன்னை பற்றியே நினச்சிட்டு இருக்காங்க, கொஞ்ச நேரம் வாயை மூடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கீழே படுத்துடுறாரு. இவங்க மறுபடியும் அழுதுகிட்டே மேலே படுத்துடுறாங்க. அண்ட் அடுத்த சீனில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட அரசி அண்ட் அவங்க அம்மா கோமதி 2 பேரும் படுத்திருக்காங்க. ஸோ அரசி பயங்கரமாக அழுகிறாங்க. அம்மாவை பார்த்து, அவங்க அம்மா தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ கோமதியை பார்த்து அழுகிறாங்க. கவனமாக இருன்னு எவ்வளோ சொன்னேன், நான் கேட்கல, இப்போ அதுக்கு தான் நான் அனுபவிக்கிறேன்ற மாதிரி அழுதுகிட்டே இருக்கிறாங்க. அது கோமதி பார்த்துடுறாங்க. ஏய் அரசி எதுக்கு அழுகிற, நீ என்னாச்சு, ஏன் இப்படி அழுகிற, ஏதாவது கனவு கண்டியாமா, ஏமா அழுகிறேன்னு குழந்தைய கேட்குற மாதிரி கேட்குறாங்க. இவங்க அப்படியே அழுதுகிட்டு அவங்க மேலே சாஞ்சிட்டு அழுகிறாங்க. என்ன பிரச்சனை, நீ ஏதாவது அமைதியாக இருந்தால் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஏதாவது பெரிய பிரச்சனையா, என்னாச்சு, சதீஷ் ஏதாவது சொன்னாரா, இல்லை அந்த குமார் ஏதாவது பிரச்சனை பண்ணுறானா அப்படின்னு அழுகும்போது கேட்குறாங்க நம்ம கோமதி. அப்போ அரசு இருந்துட்டு இல்லைம்மா நான் வீட்டை நினச்சிதாம்மா ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு. வீடை நினச்சிலாம் ஃபீல் பண்ணாதம்மா, இதுதான் பொண்ணுங்களோட லைஃபு. நம்ம வீட்டில் சந்தோஷமாக பேரண்ட்ஸ் நம்மளை வளர்ப்பாங்க, ஆனால் திடீர்னு ஒரு நாள் இதுதான் உன் வீடுன்னு சொல்லி நம்ம இன்னொரு வீட்டில் கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. இதுதான் எல்லாரோட வாழ்க்கையும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்கள் அப்பாவும் நானும் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். ஏன்னா இப்போ நீ நினைக்கலாம் நம்ம ஆசைப்பட்ட வாழ்க்கை வேறு, ஆனால் இப்போ நமக்கு கொடுத்துருக்க வாழ்க்கை வேறு அப்படின்னு நீ நினைக்கலாம். உங்கள் அப்பாவும் நானும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். லவ்வுக்கு நாங்கள் எதிரியெல்லாம் கிடையாது. ஏன் உங்கள் அண்ணனுங்களும் வந்துட்டு செந்தில் ஆகட்டும் கதிர் ஆகட்டும் கல்யாணம் பண்ணி வரும்போது அப்பா ஏற்றுக்கிட்டார். ஸோ பசங்க கல்யாணத்தை ஏற்றுக்குவார், பொண்ணுங்க கல்யாணத்தை ஏற்றுக்க மாட்டாரெல்லாம் கிடையாது. நல்ல பையனாக இருந்தால் கண்டிப்பாக நாங்களே சரின்னு இருப்போம். அந்த குமார் நல்லவனாக இருந்தால் நானே பேசியிருப்பேன், அவன் நல்ல பையன் நம்ம அரசுக்கு கொடுக்கலான்னு பேசியிருப்பான். அந்த குமார் பொறிக்குமா அப்படின்போது ஆமாம்மா எனக்கு அன்னைக்கு புரியல, இன்னைக்கு தான் புரியுது அப்படின்னு அழுகிறாங்க. அதெல்லாம் நீ யோசிக்காத, உன்னை சதீஷ் ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாரு. அன்றைக்கி கோவில் வச்சு சொன்னார் இல்லையா, நான் அரசி மாதிரி பார்த்துக்கன்னு சொன்னார். ஸோ உன் பேருக்கு தகுந்த மாதிரியே உன்னை அவ்வளோ நல்லா பார்த்துக்கிற மாப்பிள்ளை கிடச்சிருக்காரு, சந்தோஷமாக இருமா அப்படின்றாங்க. அதோட இன்னைக்கு எபிசோட் முடிச்சிட்டாங்க. ஸோ பாப்போம் நாளைக்கு எபிசோடில் வேறு என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்காக நடக்குது நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.